வணக்கம். ஸ்கிரீனில் பார்க்கக்கூடிய இந்த செய்தியை படித்து பாருங்கள். ரிமூவ் வீடியோஸ் ஆஃப் ஸ்டேஷன் ஸ்டாம்பேட், ரயில்வே நோட்டீஸ் டு எக்ஸ். ஹிந்துஸ்தான் டைம்ஸ் உடைய இந்த ரிப்போர்ட், அதித்தி அகர்வால் என்கிற ஜேர்னலிஸ்ட் எழுதிய இந்த ரிப்போர்ட், இந்த நாட்டிற்கக்கூடிய மக்களை, இந்த நாட்டிற்கக்கூடிய ஆளும் கட்சியை, எதிர்கட்சிகளை, இந்த நாட்டிற்கக்கூடிய ரீஜனல் கட்சிகளை அனைவரையுமே ஒரு கேள்வி கேட்டிருக்கிறது. இந்த நாட்டு மக்களுக்காக இந்த கேள்வியை இவர் கேட்டிருக்கிறார். ஒரு புதுவிதமான சென்சர்ஷிப். சமீப காலமாக நீங்க பார்த்தீர்கள்னா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய செய்தி எங்கிருந்து கிடைக்கிறதா? அது ஒரு கேள்வி. மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எந்த கேள்விகளை கேட்டிருக்க வேண்டுமோ, எந்த செய்திகளை திரட்டியிருக்க வேண்டுமோ, தன்னுடைய வேலையை அவர்கள் சரியாக பார்க்கிறார்களா? இன்வெஸ்டிகேட்டிவ் ஜேர்னலிசம் நடக்கிறதா? கேள்வி கேட்கக்கூடிய ஜேர்னலிசம் நடக்கிறதா? அரசாங்கத்தை பார்த்து அவர்கள் கேள்விகளை கேட்கிறார்களா? அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய தவறான சட்டங்களை பற்றி, திட்டங்களை பற்றி அவர்கள் ஆய்வை நடத்தி மக்களுக்கு அதற்கான உண்மையை புரிய வைக்கிறார்களா? எதிர்க்கட்சிகள் பார்லிமெண்டில் கூச்சல் போட்டால் போதுமா? ரோட்டில் எத்தனை எதிர்க்கட்சிகளை போராடுவதை பார்த்திருக்கிறீர்கள். ராகுல் காந்தி பேசிவிட்டார், பிரைம் மினிஸ்டர் மோடி பேசிவிட்டார். ஒரு பெண்ணிற்கு நடக்கக்கூடிய அநீதியை பற்றி சோஷியல் மீடியாவில் ட்வீட் போட்டு விட்டார்களாம். பிரைம் மினிஸ்டர் மோடி ட்வீட் போடவில்லை என்றால் அது ஒரு செய்தியாக மாறுகிறது, போட்டால் அது ஒரு செய்தி. ராகுல் காந்தியை பாருங்கள், யூடியூபராக மாறிவிட்டார். இன்னைக்கு உங்களிடம் வரக்கூடிய செய்தி சோஷியல் மீடியா வழியாக தான் வருகிறது, ஃபில்டர் ஆகி வருகிறது. யூடியூப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், எக்ஸ் பக்கம் இப்படித்தான் வருகிறது. இதற்கான அர்த்தம் என்னவென்று புரிகிறதா? இந்த நாட்டில் இருக்கக்கூடிய மீடியாவை மக்கள் நம்பவில்லை. மீடியா செய்யக்கூடிய வேலையை மக்கள் தன் கையில் எடுத்துக்கொண்டார்கள். இந்த நாட்டு எதிர்க்கட்சிகளை இந்த நாட்டு மக்கள் நம்புவதல்ல. எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்வியை நீங்க என்னை போன்ற நபர்கள் கேட்க தொடங்கி விட்டிருக்கிறோம். சோஷியல் மீடியா வழியாக வரக்கூடிய இந்த செய்தியை எப்படியாவது முடக்க வேண்டும், அடக்க வேண்டும் என்கிற வேலையை பிரைம் மினிஸ்டர் மோடியின் அரசாங்கம் இப்போ செய்ய தொடங்கிவிட்டது. ஒரு புதுவிதமான சென்சர்ஷிப். என்ன இந்த சென்சர்ஷிப்? அரசாங்கம் ஒரு ப்ரொபகண்டாவை எடுத்து வைக்கிறார்கள். நடந்த ஒரு இன்சிடென்ட்டை, ஒரு சம்பவத்தை மறைக்கக்கூடிய வேலையை அரசாங்கம் பார்க்கிறது. உங்கள் போன்ற நபர்கள், என்னை போன்ற நபர்கள், பிரதானமாக நீங்க பார்த்தீர்கள்னா 140 கோடி மக்கள் தன் கையில் இருக்கக்கூடிய இது போன்ற செல்போன்களை வைத்து ஒரு இடத்தில் நடக்கக்கூடிய சம்பவத்திற்கான உண்மையை வெளிச்சம் போட்டு காட்டி விடுகிறார்கள். இப்போ அரசாங்கம் அந்த சோஷியல் மீடியாவை முடக்குவதற்கான வேலையை தொடங்கிவிட்டது. அதித்தி அகர்வாலுடைய இந்த ரிப்போர்ட், ஹிந்துஸ்தான் டைம்ஸில் வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ரயில்வே மினிஸ்ட்ரி சமீபத்தில் நடந்த புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த கூட்ட நெரிசல், அதில் உயிரிழந்த 18 நபர்கள், அரசாங்கத்துடைய தவறு, அரசாங்கம் எந்த விஷயத்தை பார்த்திருக்க வேண்டுமோ, எந்த பாதுகாப்பை கொடுத்திருக்க வேண்டுமோ, அவர்கள் எங்கெல்லாம் தவறுகள் செய்தார்களோ அனைத்தையுமே அங்கிருந்த மக்கள் வீடியோ வழியாக வீடியோ படம் பிடித்து அதை சோஷியல் மீடியாவில் போட்டுவிட்டார்கள். தொடக்கத்தில் நீங்க பார்த்தீர்கள்னா அரசாங்கம் அங்கே கூட்ட நெரிசல் நடந்ததாகவே ஏற்றுக்கொள்ளவில்லை. அப்புறம் பார்த்தீர்கள், ஆமா நடந்திருக்கு, ஆனால் யாருமே இறக்கலை, யாருக்குமே அடிபடலை. ஆமா அடிபட்டுருச்சு, இறந்துட்டாங்க, ஆனால் மருத்துவமனைகளில் மிகப்பெரிய பாதுகாப்பை போட்டு மீடியாவை உள்ளவே விடவில்லை. ரயில்வே ஸ்டேஷனிலிருந்து துரத்த ஆரம்பித்து விட்டார்கள். ஆனால் உள்ள இருந்த மக்கள், அவர்கள் எடுத்த வீடியோஸ், அதை இப்போ அரசாங்கம் முடக்குவதற்கான ஒரு நோட்டீஸை வழங்கி இருக்கிறது. ரயில்வே மினிஸ்ட்ரியோட பொறுப்பு ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த அந்த தவறை மேனேஜ் செய்வது, மக்களை காப்பாற்றுவதில்லை. அந்த தவறுக்கான மீடியாவை மேனேஜ் செய்யக்கூடிய வேலையை தான் இன்னைக்கு பார்த்து வருகிறார்கள். அதை அந்த திட்டப்படி நீங்க பார்த்தீர்கள்னா February 21, 2025 வெளிவந்த இந்த ரிப்போர்ட் படி நீங்க பார்த்தீர்கள்னா, ரயில்வே மினிஸ்ட்ரி ட்விட்டர், அதாவது எக்ஸ் பக்கத்திற்கு ஒரு நோட்டீஸை கொடுத்திருக்கிறார்கள். 285 சோஷியல் மீடியா லிங்க்ஸ்களை delete செய்யும்படி. அதாவது புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷன் தொடர்பாக, அங்க நடந்த கூட்ட நெரிசல் தொடர்பாக என்னெல்லாம் வீடியோக்களை மக்கள் போட்டிருந்தார்களோ அது போன்ற 285 வீடியோக்களை ஐடென்டிஃபை செய்து அந்த வீடியோவை delete செய்யும்படி இவர்கள் கூறியுள்ளார்கள். ரிமூவ் வீடியோஸ் ஆஃப் ஸ்டேஷன் ஸ்டாம்பேட்,
புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் நடந்த அந்த கூட்ட நெரிசலுக்கான இந்த 285 வீடியோக்களை உடனுக்குடன் நீக்கிவிடுங்கள். எதற்காக? காரணம் என்ன? ரயில்வே மினிஸ்ட்ரி படி நீங்கள் பார்த்தீர்கள்னா, these links do not follow ethical norms and could create law and order problem. இந்த வீடியோக்கள் எத்திக்கல் நார்ம்ஸ்களை ஃபுல்ஃபில் செய்யவில்லையாம். இந்த வீடியோக்களை பார்த்து லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வந்துவிடும். கூட்ட நெரிசல் நடந்ததற்கு பின்பு எங்கேயுமே லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் வரவில்லை. எந்த விதமான எத்திக்கல் நார்ம்ஸை பற்றி நீங்கள் பேசுகிறீர்கள்? எந்த எத்திக்கலை நீங்கள் பேசுகிறீர்கள்? ரயில்வே மினிஸ்ட்ரி அங்கே நடந்த கூட்ட நெரிசல், எப்படி அங்கே கூட்டம் வந்தது, அங்கே கிரவுட் மேனேஜ்மெண்ட்டை செய்ய முடியாத ரயில்வே மினிஸ்ட்ரி மீடியாவை மேனேஜ் செய்வதை தாண்டி வேறு எதுவுமே செய்யவில்லை. ரயில்வே மினிஸ்டர் அஸ்வினி வைஷ்ணவ் எங்க இருக்கிறார்? ராஜினாமா கொடுத்தாரா? ரெசிக்னேஷன் கொடுத்தாரா? பொறுப்பு எடுத்துக்கொண்டாரா? அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்கொண்டாரா? கிடையாது. இப்போ அரசாங்கத்துடைய வேலை மீடியாவை மேனேஜ் செய்வது. சோஷியல் மீடியா வழியாக கும்பமேளாவில் நடந்த அந்த கூட்ட நெரிசலை நீங்கள் பார்த்தீர்கள். அரசாங்கம் ஒரே ஒரு இடத்தில் மட்டும்தான் கூட்ட நெரிசல் நடந்தது. 30 பேர் தான் உயிரிழந்தார்கள் என்று கூறினார்கள். ஆனால் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் அவர்கள் எடுத்த வீடியோ வழியாக இந்த எண்ணிக்கை 30 கிடையாது, நூற்றுக்கணக்காக இருக்கிறது. ஒரு இடத்தில் இந்த கூட்ட நெரிசல் நடக்கவில்லை, 3 இடத்தில் நடந்திருக்கிறது. இந்த உண்மையை மக்கள் உங்களிடம் கொண்டு வந்து சேர்த்தார்கள். அரசாங்கம் ஒரு ப்ரொபகண்டாவை பரப்புகிறது. அந்த ப்ரொபகண்டாவை உடைக்கக்கூடிய வேலையை மக்கள் தான் பார்க்கிறார்கள். அரசாங்கம் எந்த பொய்யை உங்களுக்கு முன்பு எடுத்து வைக்கிறார்களோ, எந்த உண்மையை மறைக்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்களோ, மக்களாகிய உங்கள் போன்ற நபர்கள், என்னை போன்ற நபர்கள் அதை உடைக்கிறோம் என்று உணர்ந்து இப்போ உங்கள் மீது ஒரு சென்சர்ஷிப், இது போன்ற வீடியோக்கள் நீங்கள் போட்டீர்கள்னா உங்கள் மீது எஃப்ஐஆர், உங்களுக்கு நோட்டீஸ் கிடைக்கும், உங்கள் மீது வழக்குகள் பாயும். இன்னும் ஒரு சில இடங்களில் உங்களுடைய அக்கௌண்ட்டை டிலீட் செய்து விடுவார்கள், உங்களுடைய சேனலையும் முடக்கி விடுவார்கள். அப்புறம் நீங்கள் உங்கள்கிட்ட எவ்வளோ சப்ஸ்கிரைபர் இருந்தாலும் பரவாயில்லை, எவ்வளோ வியூஸ் இருந்தாலும் பரவாயில்லை, நீங்கள் உங்களால் அந்த அக்கௌண்ட்டை ரெக்கவர் செய்யவே முடியாது. அப்போது அரசாங்கத்தோடைய நோக்கம் என்ன? அரசாங்கத்தோடைய நோக்கம் உங்களிடம் செய்திகள் வரக்கூடாது. மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவை விலை கொடுத்து வாங்கி விட்டார்கள். இன்னைக்கு மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவுடைய வேலை என்ன? மக்களுக்காக குரல் கொடுக்கணும். கொடுக்குறார்களா? கிரவுண்டில் போய் களத்தில் போய் அங்கே செய்திகளை திரட்டி இன்ஃபர்மேஷனை பாஸ் செய்யணும், ப்ரொபகண்டாவை பரப்பக்கூடாது. இப்போல்லாம் நீங்கள் பார்த்தீர்கள்னா ஒரு 8லிருந்து 10 மணி அளவில் அனைத்து செய்தி ஊடகங்கள் அவர்கள் என்ன செய்கிறார்கள்? டிபேட் என்கிற பேரில் இங்கே 4 பேர் அங்கே 4 பேர், கூச்சல் சத்தம் மட்டும்தான் கேட்கிறது, செய்தி கிடையாது. 24 வருடங்களாக இந்த துறையில் நான் இருக்கிறேன். நாங்கள் டிபேட் எப்பவுமே நடத்தவில்லை. இன்டர்வியூஸ் எடுத்திருக்கிறோம், ஒரு கலந்துரையாடல், ஒரு விஷயத்தை பற்றி ஆழமாக பேசியிருக்கிறோமே ஒழிய நாங்கள் கூச்சல் போட்டதல்ல. இன்ஃபர்மேஷன், மக்களிடம் இன்ஃபர்மேஷன் போய் சேர வேண்டும், செய்தி போய் சேர வேண்டும், மெசேஜ் போய் சேர வேண்டும், டேட்டா அது போய் சேர வேண்டும். இதை தாண்டி நாங்கள் எதுவுமே செய்ததல்ல. ஆனால் இன்னைக்கு என்ன நடக்கிறது? அர்ணப் கோஸ்வாமி போன்ற நபர்கள் அல்ல எத்தனையோ நியூஸ் சேனல்கள் அவர்கள் நடத்தக்கூடிய நாடகத்தை பார்ப்பதற்காக, அதில் இருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட், அதில் இருக்கக்கூடிய வெறுப்பை நீங்கள் ரசித்து பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். இன்னைக்கு இது எவ்வளோ டேஞ்சரஸ் என்று நீங்கள் பாருங்கள். இந்தியன் ரயில்வே given notice to Twitter to remove 285 social media links. சோஷியல் மீடியாவில் இருக்கக்கூடிய லிங்க்ஸை ரிமூவ் செய்வதற்காக. இதே நேற்று ஒரு வீடியோவை நான் போட்டிருந்தேன். அதற்கான லிங்கை நான் ஐ பட்டன் எடுத்து காட்டுகிறேன். எப்படி சோஷியல் மீடியாவில் கும்பமேளையில் சென்ற பெண்களுடைய அந்த தவறான வீடியோக்களை, தவறான ஃபோட்டோக்களை ஒளிந்து படம் பிடித்து அதை விற்கக்கூடிய வேலையை பார்க்கிறார்கள். அரசாங்கம் அதற்கான ஆக்ஷன் என்ன எடுத்தது? அந்த வீடியோ லிங்குகள் எங்கே இருந்தாலுமே அதை நீக்குவதற்காக நோட்டீஸை கொடுத்ததா? எக்ஸ் பக்கத்திற்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா? யூடியூபிற்கு நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா? இந்த மாதிரியான வீடியோஸ் அப்லோடே ஆகக்கூடாது என்று நோட்டீஸ் கொடுக்கப்பட்டதா? கிடையாது. இப்போ சிந்தித்து பாருங்கள். உயிரிழந்துட்டா, அதாவது இது போன்ற விபத்துகளில் உயிரிழந்துட்டா, அல்ல ஒரு பெண்ணிற்கு தவறாக ஏதோ நடந்துட்டா, அல்ல
ஒரு அரசாங்கத்தை தட்டி கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாக இருந்தாலும் யாருமே கேள்வி கேட்க முடியாது. அதாவது உங்களுடைய செய்தியை, உங்களுடைய குரலை, உங்களுடைய கேள்விகளை, உங்களுடைய உரிமையை, உங்களுடைய அதிகாரத்தை பறிப்பது மட்டுமல்ல, யாருமே கேட்கக்கூடாது, யாரிடமே போய் உண்மை சேரக்கூடாது என்கிற வேலை மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கம் பார்க்கிறது. குஜராத் ரைட்ஸ், அதில் ஒரு விஷயத்தை நீங்கள் மாற்ற முடியும் என்றால் அதை எதை மாற்றுப்பேர்கள் என்று பிரைம் மினிஸ்டர் மோடியிடம், அப்போ இருந்த சீஃப் மினிஸ்டர் ஆஃப் குஜராத் மோடியிடம் கேட்டார்கள். அப்போ அவர் கொடுத்த பதில், அன்னைக்கு நான் மீடியாவை மேனேஜ் செய்ய தவறிவிட்டேன், அதுதான் ஒரு மிகப்பெரிய தவறு. மீடியாவை மட்டும் மேனேஜ் பண்ணியிருந்தால் இந்த செய்திகள் வெளியிலே வந்திருக்காது. இப்போது அவர் செய்த அந்த தவறை இன்னைக்கு அவர் சரி பார்த்து கொண்டிருக்கிறார். அதாவது மீடியா மேனேஜ்மெண்ட் மிக முக்கியமானது. இந்த நாட்டில் இருக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட்கள், நாங்கள் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களில் ஒவ்வொரு நாளும் இதை பேசிக் கொண்டிருக்கிறோம். எங்களுடைய வீடியோக்கள் முடக்கப்படுகிறது. காரணம், அரசாங்கத்தை பார்த்து நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி, மக்களுக்கு எந்த இன்ஃபர்மேஷன் போய் சேர வேண்டுமோ, எந்த செய்தி போய் சேர வேண்டுமோ அதை நாங்கள் கொண்டு போய் சேர்த்து கொண்டிருக்கிறோம். த ரூஸ்டர் நியூஸ் இன்னைக்கு வரை எந்த அரசியல் கட்சியிடமும் பணம் வாங்கவில்லை. எங்களுடைய செய்திகளில், எங்களுடைய டேட்டா ரிசர்ச்சில் எந்த அரசியல் கட்சியாக இருந்தாலும் நாங்கள் தைரியமாக கேள்வி கேட்டிருக்கிறோம். சரிதான், தவறுதான். We are one of the organizations in this country who had never took money from anyone. Advertisement, அதையும் நாங்கள் விட்டு விடுவோம். ஒரு சில காலகட்டத்தில் அதிலும் நாங்கள் விட்டுருவோம். ஒரு சில அட்வர்டைஸ்மெண்ட் எங்களுக்கு வந்திருக்கு, மாதம் 20,000 15,000. இதை தாண்டி அட்வர்டைஸ்மெண்ட்டுக்கு நாங்கள் வாங்கவும் இல்லை. அதிகபட்சம் ஒரு 30,000 ரூபாய். இதுதான் மக்கள்கிட்ட வரக்கூடிய சின்ன சின்ன நிதிகள். 10 ரூபாயிலிருந்து தொடங்கி 1000 ரூபாய் வரை அனுப்பக்கூடிய பல்வேறு நபர்கள், அதிலிருந்து வரக்கூடிய அந்த சிறிய வருமானத்தை வைத்து இந்த செய்தி ஊடகம் நடந்து கொண்டிருக்கிறது. யூடியூபிலிருந்து வரக்கூடிய ஃபேஸ்புக் எங்களுக்கு பணம் கொடுப்பதில்லை. ஃபேஸ்புக்கிலிருந்து ஒரு மிகப்பெரிய பூஜ்ஜியம் தான். இன்ஸ்டாகிராமிலிருந்து பணம் வருவதில்லை. எக்ஸ் பக்கத்திலிருந்து பணம் வருவதில்லை. யூடியூபிலிருந்து வரக்கூடிய $300 ஒரு காலகட்டத்தில் இதே செய்தி ஊடகம் $3,000-3,500 வரை எடுத்துக்கொண்டிருந்தது. அரசாங்க பார்வையில் நாங்கள் வந்துவிட்டோம். எங்களோட கேள்விகள் அவர்களுக்கு தொல்லையை கொடுக்க தொடங்கிவிட்டது. முள் போன்று நாங்கள் உறுத்தி கொண்டிருக்கிறோம். அதனால் எங்களுடைய வியூஸ்களை குறைத்து எங்களுடைய பொருளாதாரத்தையும் குறைக்க தொடங்கிவிட்டார்கள். ஆனால் எங்களுடைய தைரியம், உங்களுடைய சப்போர்ட் எங்களிடம் இருக்கிறது, அது போதும். நாங்கள் எந்த கார்ப்பரேட்டிடமும் எந்த இடத்துல இருந்துமே நிதியாக வாங்கவில்லை. நிதி வாங்கினோம்னா அன்னைக்கு அந்த கார்ப்பரேட்டிற்காக நாங்கள் ஜிங் சாக்னு நாங்களும் பாட ஆரம்பிக்கிறோம். ஒரு அரசியல் கட்சி எங்களுக்கு பணம் கொடுத்துச்சுன்னா அந்த அரசியல் கட்சிக்காக நாங்களும் வேலை பார்க்க ஆரம்பிச்சோம். அது எங்களுக்கு தேவையில்லை. எங்களுக்கு செய்தி உங்களிடம் வர வேண்டும் என்கிற இந்த விஷயம் மட்டும்தான். ராகுல் காந்தி, எதிர்கட்சிகள் பேசக்கூடிய விஷயத்தையும் இன்னைக்கு மீடியா மேனேஜ் செய்து அவர்கள் பேசுவதை உங்களிடம் வரக்கூடாது என்கிற வேலையை பார்த்து வருகிறார்கள். அதாவது எதிர்கட்சிகளுடைய கேள்விகள், அவர்களுடைய போராட்டங்கள், அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட்கள் அதுவும் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் வருவதல்ல. பார்லிமெண்டில் கேள்வி கேட்டால் பார்லிமெண்ட்டையே நடத்த விடுவதல்ல. ராகுல் காந்தி அல்ல எதிர்கட்சியில் இருக்கக்கூடிய பல்வேறு தலைவர்கள் பேசும்போது நீங்கள் பார்த்தீர்கள்னா அவருடைய முகத்தை இப்போ காட்டுறார்கள். இதற்கு முன்பு போன அவர்கள் மெஜாரிட்டியாக இருக்கும்போது ஒரு 10 செகண்ட் காட்டுவாங்க. இப்பவும் அப்படிதான் நடக்கிறது. இப்பவும் ஜேர்னலிஸ்ட் அவர்கள் பார்லிமெண்ட்டிற்குள் போக முடியாது. நாங்கள் போனோம் ஒரு காலகட்டத்தில், எங்களுக்கு அந்த அனுமதி இருந்தது. அண்ணா ஹசாரேயை பாருங்கள். அண்ணா ஹசாரே இதே மீடியா வாழ்தான் இவ்வளோ பெரிய ஒரு போராட்டம் மக்களிடம் போய் சேர்ந்தது. 2012-13 அந்த காலகட்டம். நிர்பயாவுடைய கேஸ் எடுத்து பாருங்கள். இதே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா வழியாக அப்போது காங்கிரஸ் அரசாங்கத்தை தட்டி கேட்டது, அவர்களுக்கு எதிராக எழுதியது நாங்கள் தான். அடுத்த முறை அவர்களால் வர முடியவில்லை. இன்னைக்கு இது போன்ற செய்திகள் வரக்கூடாது என்று சப்ரஸ் செய்யக்கூடிய வேலை பார்க்கிறார்கள். டிஎம்சியுடைய தலைவரான எம்பி டெரெக் ஒப்ராய் ஒரு இந்தியன் எக்ஸ்பிரஸில் ஆர்டிக்கல் எழுதியிருக்கிறார். இந்த ஆர்டிக்கலை படித்து பார்த்தீர்கள், உங்களுக்கு புரிய வரும். நாங்கள் எங்கே செல்வது? எங்களுடைய கேள்விகளை, எங்களுடைய ஸ்டேட்மெண்ட்களை, எங்களுடைய வீடியோக்களை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா எடுக்க மறுக்கிறார்கள். எங்களிடம் கேள்விகளை கேட்பதில்லை.
நாங்கள் எழுப்பக்கூடிய அந்த ஸ்டேட்மெண்ட்களை, அந்த கேள்விகளை, அந்த ப்ரொட்டஸ்ட்களை கூட இவர்கள் காட்டுவதில்லை. அப்போ நாங்கள் என்ன செய்கிறது? யூடியூபராக மாறிவிடுவதா? இன்ஃப்ளூயன்சராக மாறிவிடுவதா? அப்போ எங்களுக்காக ஒரு தனி சேனலை ஆரம்பித்து நாங்களே புலம்பிக் கொண்டு இருக்கணும், எங்களுடைய வேலை இதுவா இல்லை மக்களுக்கு சேவை செய்வதா என்கிற ஒரு மிக முக்கியமான கேள்வியை கேட்டிருக்கிறார்கள். இது எவ்வளோ பெரிய டேஞ்சரஸ் என்று நீங்கள் பார்த்தீர்கள்னா, நாளைக்கு ஒரு விபத்தில் உங்களோட உயிர் பிரிந்தால் உங்களுடைய உயிர் பிரிந்தது பெரிதாக இருக்காது, உங்களுடைய சவத்தை காணாபுணமாக ஆக்குவது மட்டும்தான் இந்த நாட்டு அரசாங்கத்துடைய ப்ரையாரிட்டியாக மாறிவிடும். ஒரு இடத்தில் ஒரு பெண்ணுடன் தவறு நடந்தால் அந்த பெண்ணிற்காக நீதி நியாயம் கிடைக்காது. அந்த பெண்ணை எப்படி புதைக்கலாம், எப்படி அந்த பெண்ணை காணாமல் அந்த பெண்ணை கடத்தலாம், மறைக்கலாம் என்கிற வேலையை தான் நீங்கள் பார்ப்பீர்கள். ஒரு இடத்தில் ப்ரொட்டஸ்ட் நடந்தால், போராட்டம் நடந்தால், அந்த போராட்டத்திற்கான உண்மை உங்களிடம் வந்து சேராது. ஏன்னா இந்த மாதிரியான செப்பரேஷன் நடக்கும். அரசாங்கத்துடைய ப்ரொபகண்டா படி வெறும் 30 பேர் தான் உயிரிழந்தார்கள். ஒரு இடத்தில் தான் கும்பமேளாவில் ஸ்டாம்பேட் நடந்தது, கூட்ட நெரிசல் நடந்தது. புதுதில்லி ரயில்வே ஸ்டேஷனில் ஸ்டாம்பேடே நடக்கவில்லை, இது ஒரு வதந்தி என்று கூறினார்கள். இப்போ மக்களாகிய பல்வேறு நபர்கள் வீடியோ வழியாக பல்வேறு விஷயங்களை போட்டு உடைத்ததற்கு பின்பு அரசாங்கத்தால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அரசாங்கம் ஐயோ இவங்க கையில் இத்தனை ஃபோன் இருக்கே, இது போன்ற பிளாட்ஃபார்ம் நாலேஜ் தானே இருக்குது, மக்களை கண்ட்ரோல் பண்ண முடியாது. ஆனால் ட்விட்டர், இன்ஸ்டாகிராம், யூடியூப் இவர்களுக்கு நாங்கள் நோட்டீஸ் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம்னா இதை அடக்கிடலாம். இன்னொரு பக்கத்தில் நீங்கள் பார்த்தீர்கள்னா, அரசாங்கம் இந்த 285 வீடியோக்களை எதற்காக நீக்க சொன்னார்கள் என்ற எந்த விதமான விளக்கத்தையும் கொடுக்கவில்லை. இப்போது எக்ஸ் பக்கத்துடைய இல்லை அரசாங்கத்துடைய உண்மையான வேலை என்னவாக இருந்திருக்கணும்? நாங்கள் இந்த பத்திரிகை துறையில் இருக்கும்போது எங்களுக்கும் ஒரு நார்ம்ஸ் இருக்குது. அதாவது டெட் பாடிஸ்களை காட்டக்கூடாது, ரத்தத்தை காட்டக்கூடாது, அதுக்கப்புறம் ஒரு தவறான விஷயங்களை காட்டக்கூடாது, ஒரு பெண்ணுடைய பேரை, குழந்தையுடைய பேரை, மைனருடைய பேரெல்லாம் எடுக்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு எத்திக்ஸ், ஜேர்னலிசம் எத்திக்ஸ் இதெல்லாம். இப்போ இந்த 285 வீடியோக்களில் இந்த எத்திக்ஸ் கிராஸ் ஆனதா? இந்த 285 வீடியோக்களை எதற்காக நீங்கள் சொல்கிறீர்கள்? நீங்கள் என்ன கூறியிருக்கிறீர்கள்? லா அண்ட் ஆர்டர் சிச்சுவேஷன் மாறிடும். எத்திக்ஸை கிராஸ் செய்வதாக, அதாவது ஜேர்னலிசம் அங்கே ஒரு சவம் கடந்தது, அங்கே ரத்தம் தெரிந்தது, அங்கே பெண்ணுடைய ஆடை நழுவி இருந்தது, இந்த மாதிரியான எத்திக்ஸ் இல்லை. ஒரு வீடியோவில் இந்த மாதிரி சோ நபருடைய பேர் எடுத்துட்டாரு, அந்த பெண் வந்து மைனர், அப்படியெல்லாம் இருந்தால் அது நீங்கள் ஒரு நோட்டீஸாக நீங்கள் கொடுக்கலாம். எந்த விதமான விளக்கமும் கிடையாது. இது அரசாங்கத்தை டேமேஜ் செய்கிறது, மக்களிடம் உண்மை போய் சேருகிறது. அந்த உண்மை போய் சேரக்கூடாது. சோஷியல் மீடியா அதற்கான காரணம். அப்போது சோஷியல் மீடியாவை முடக்க முடியாது, ஏன்னா அங்கேருந்து பணம் வருது. எலான் மஸ்கோடைய எக்ஸ் பக்கம், ஃபேஸ்புக் இஸ் மார்க் ஜக்கர்பர்க், பிரைம் மினிஸ்டர் மோடி அப்படியே கட்டி பிடிச்செல்லாம் அவங்களோட ஃபோட்டோ எடுக்கிறாரு. அமெரிக்கன் கம்பெனிஸ் ட்ரம்பிடம் போய் உட்கார்ந்தா ட்ரம்ப் என்னெல்லாம் சொல்கிறாரு, அவர் டம்மரா அடிப்பார், இவர் கேட்டுட்டு இருப்பார். எஸ் சார் தேங்க்யூ. உன் மேலே டேக்ஸ் போடுறேன், எஸ் சார் தேங்க்யூ. நீங்கள் அதிகமாக டேக்ஸ் வசூலிக்கிறீர்கள், சாரி சார் நாங்கள் அப்படியே குறைச்சிடுறோம். ரஷ்யாக்கிட்ட எதற்காக நீங்கள் க்ரூட் ஆயில் வாங்குறீங்க, எங்கள்கிட்ட வாங்குங்க. ரஷ்யா 30% தள்ளுபடி கொடுத்து, we are a sovereign country. நம்ம நாட்டுக்கு என்ன நன்மையோ, நம்ம நாட்டுக்கு என்ன தேவையோ, நம்ம நாட்டுக்கு என்ன லாபம் கொடுக்குமோ அதை கூட இந்த நாட்டு அரசாங்கம் பேச முடியவில்லை. ட்ரம்ப் என்னெல்லாம் கூறினாரோ அனைத்தையுமே கேட்டுக்கொண்டு இந்த நாட்டிற்கு திரும்பும்போது விமான வழியாக நீங்கள் முன்னாடியே போங்க, நாங்கள் பின்னாடியே உங்களுடைய ஆட்களை அனுப்புகிறோம் என்று எந்த வேலையை அமெரிக்கா செய்ததோ அதை கூட இதே கோதி மீடியா, இந்த நாட்டு அரசாங்கம் மேனேஜ் செய்துவிட்டது காட்டவில்லை. அடுத்த நாளே அமெரிக்கா சோஷியல் மீடியாவில் எப்படி நாங்கள் இந்தியர்களை அனுப்பினோம், கைகளை கட்டி காலை கட்டி விலங்குகளை போட்டு எப்படி அனுப்பினோம் என்கிற அந்த வீடியோவை போட்டுட்டார்கள். சோஷியல் மீடியாவில் அது பரவிடுச்சு. இப்போ அரசாங்கத்தால் எதுவுமே செய்ய முடியவில்லை. அப்போ இந்த சோஷியல் மீடியாவை முடக்கணும். இந்த நாட்டிற்கக்கூடிய மிக சீரியஸான விஷயத்தை நீங்கள் பார்த்தீர்கள்னா, ஐடி ஆக்ட் முறைப்படி அரசாங்க கையில் இந்த சட்டம் இருக்கு, அத்தாரிட்டி இருக்கிறது, எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது என்று. ஆனால் எதை காட்டணும் எதை காட்டக்கூடாது எந்த பொறுப்பில் மீடியா இருக்கிறதோ அதையும் நீங்கள் மேனேஜ் செய்தீர்கள். எந்த தவறை
தட்டி கேட்பதற்கு சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா இருக்கிறதோ அதையும் நீங்க மேனேஜ் செய்துட்டீர்கள். எந்த மக்களுடைய அதிகாரமான ஓட்டுரிமை எலெக்ஷன் கமிஷனர் அல்ல எலெக்ஷன் கமிஷன் ஆஃப் இந்தியா அவர்களையும் நீங்க மேனேஜ் செய்துட்டீர்கள்னா, எந்த பார்லிமெண்ட்ல இருந்து எம்பிக்கள் தன்னுடைய கான்ஸ்டியூன்சிக்கான பிரச்சனைகள் எடுத்து வைப்பார்களோ, இந்த நாட்டுக்கான பிரச்சனைகள் எடுத்து வைப்பார்களோ, எதிர்கட்சிகளாக இருந்தால் அவர்களுடைய குரலையும் நீங்க முடக்க தொடங்கிவிட்டீர்கள்னா, எம்எல்ஏக்கள் சட்டசபையில் போய் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளியில் போய் அந்த ரீஜனல் பிரச்சனைகள் எடுத்து வைக்கும் போது அதையும் நீங்க முடக்க தொடங்கி விட்டீர்கள்னா, மக்கள் அந்த பொறுப்பை தன் கையில் எடுத்துக்கொள்ளுவார்கள். மக்கள் இந்த நாட்டிற்காக, இந்த நாட்டு டெமோக்ரஸிக்காக, இந்த நாட்டு கான்ஸ்டிடியூஷனை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய உரிமையை காப்பாற்றுவதற்காக, தன்னுடைய அதிகாரத்தை காப்பாற்றுவதற்காக அவர்கள் இந்த செய்திகளை பரப்ப தொடங்கியிருக்கிறார்கள். இந்த வீடியோவை இவ்வளவு நேரம் பொறுமையாக கேட்டதற்கு மிக்க மிக்க நன்றி. எங்களுடைய இன்னொரு கோரிக்கை, தயவு செய்து இந்த வீடியோவை வெறும் பார்க்க வேண்டாம், இந்த வீடியோவை பகிருங்கள். இந்த வீடியோவுக்கு கீழே நீங்கள் கமெண்ட்கள் எழுதுங்க. எவ்வளோதுக்கு எவ்வளோ நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் எழுதுகிறீர்களோ அவ்வளோதுக்கு அவ்வளோ இந்த வீடியோ பல்வேறு நபர்களுக்கு போய் சேரும். லைக் போடுவதில் யாருமே பணம் கேட்பதில்லை, ஃப்ரீ, ஜஸ்ட் கிளிக். ஷேர் செய்வதற்கும் யாருமே பணம் கேட்பதில்லை, ஜஸ்ட் ஷேர். வாட்ஸ்அப்புக்கு போங்க, உங்களுடைய ஃபேமிலி குரூப்ஸ் இருக்கும், உங்களுடைய நண்பர்களுடைய குரூப்ஸ் இருக்கும், உங்களுடைய கல்லூரி குரூப்ஸ் இருக்கும், ஸ்கூல் குரூப்ஸ் இருக்கும், அதில் அனுப்புங்க. இது போன்ற வீடியோக்கள், இது போன்ற விஷயங்கள் மக்களிடம் பரவலாக போய் சேர்வதை தாண்டி இன்னைக்கு மீம்ஸ் என்கிற பேரில் காமெடிகளை நீங்கள் பரப்பி வருகிறீர்கள். சோஷியல் மீடியா இஸ் அ எக்ஸ்ட்ரீம்லி பவர்ஃபுல் டூல். சோஷியல் மீடியாவில் எவ்வளோ பெரிய பவர் இருக்குதுன்னு நீங்கள் பார்த்தீர்கள்னா, எங்கேயோ நடக்கக்கூடிய விஷயம் அடுத்த நிமிடம் உங்கள் கையில் வருகிறது. ஆனால் இன்றைக்கி சோஷியல் மீடியாவை ஒரு சாஃப்ட் பான் ஹப்பாக மாற்றிவிட்டார்கள். இன்ஸ்டாகிராமை பற்றியும் நாங்கள் ஒரு வீடியோவை போட்டிருக்கிறோம். இப்படி இன்ஸ்டாகிராமில் அறநிர்வாணமாக பணத்திற்காக எத்தனையோ பேர், செலிபிரிட்டி ஸ்டேட்டஸுக்காக எத்தனையோ பேர் இந்த நாட்டு குழந்தைகளுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டு இளைஞர்களுடைய வாழ்க்கையை நாசமாக்கி கொண்டிருக்கிறார்கள். சிந்தித்து பாருங்கள். நன்றி, வணக்கம். ஊடகம் கார்ப்பரேட் அரசியல்வாதிகளின் கைப்பாவையாக, அடிமைகளாக இருந்தது போதும். இனி சாட்டை எடுத்து சுழற்றும் நேரம் வந்துவிட்டது. ஊடகம் பொதுமக்களாகிய உங்களுக்காக, உங்களாலேயே இயக்கப்பட வேண்டும். ஊடக சுதந்திரத்திற்காக உங்களின் பங்களிப்பை இன்றே அளித்திடுங்கள்.